தாவேகா எம்எல்ஏக்கள் 15 பேரை தூக்க முயற்சியா? தாவேகா எம்எல்ஏக்கள் 20 பேர் வரை முயற்சிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், பேரத்தில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. திமுக அதிமுக கூட்டு வைக்க நினைத்ததாகவும் மக்களுடைய தீர்ப்பை அவர்கள் மதிக்கவில்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சென்று கொண்டே இருக்கின்றன. என்ன விவரம்? பூங்குழலி, தமிழகத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கூட்டணியுடன் அமைந்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தாவேகாவில இறுதி நேரத்துல கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறியவர்கள், அதே போன்று நீண்ட காலமாக கட்சியிலேயே இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் அமைச்சர் பதவி கிடைக்காதால அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறி மாவட்ட செயலாளர் பதவி இல்லாததன் காரணமாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்கட்சிகள் அணுகி, அது குறிப்பாக சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும் நேரத்துல எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உளவுத்துறை மூலமாக தமிழக வெற்றி கழகம் தலைமைக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 25 நாட்களாக தொடர்ந்து தாவேகா தலைமை சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா தற்போது வரை ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தொடர்பு கொண்டு பல்வேறு நபர்கள் இது தொடர்பாக பேசியதாக தலைமைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜா, தாவேகாவில வேட்பாளரை தாவேகா தலைவராக இருந்த விஜய், தற்போதைய முதலமைச்சர் விஜய் மேடையில ஊத்தங்கரை தொகுதிக்கு வேறு ஒரு நபரை அறிவித்த பின்பு இறுதி நேரத்துல அதிமுகவிலிருந்து விலகி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறியவர். அவர் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்க தற்போது வரை வழங்கவில்லை என்று அதிருப்தியில் இருக்கிறார் என்று தெரிந்து திருநாவுக்கரசு என்றவர், நம்ம பார்த்திருக்கோம், இவர் வந்து தேர்தல் காலத்துல வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய நபராக இருக்கிறார். இவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், குறிப்பாக திமுக சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானத்தின் போது சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அது முடியாது என்ற பேரில் மிரட்டியதாகவும் புகார் அளித்ததன் பேர்ல தற்போது கைது நடவடிக்கைகள் என்பது தொடங்கி இருக்கிறது. தாவேகா தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற உறுப்பினரிடம் தொலைபேசி வாயிலாக இது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும், தொடர்ந்து இதன் தொடர்பாக காவல்துறையில புகார்கள் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக தாவேகா தலைமை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் நிர்மல்குமாரும் தான் அந்த புகாரை மேலும் இன்று செய்தியாளர் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து தாவேகாவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அணுகி வருகிறார்கள் என்று உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவல் அடிப்படையில் கடந்த 25 நாட்களாக சட்டமன்ற உறுப்பினர்ல கட்சிக்காரர்கள் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் வந்து தலைமை தரப்பிலிருந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்று அணுகக்கூடிய நபர்களை கண்காணித்து அவர்கள் மூலமாகவே புகார் வழங்கி நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தான் தற்போது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை தொடர்பு கொண்டு பேசியவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் என்பது தொடங்கி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் இதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறார்கள் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக அதிமுக ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்று கூறப்பட்டது. தொடர்ந்து அந்த கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்களே தற்போது தொடர்ந்து அதனை உறுதி செய்து வரக்கூடிய நிலையில தற்போது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தாவேகாவினுடைய சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க முயற்சி செய்ததாகவும் 35 கோடி ரூபாய் வரை இதற்கு வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தற்போது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை கண்காணிக்கும் பணியும் ஒரு பக்கம் தாவேகா தலைமை மேற்கொண்டு வருகிறது. பூங்குழலி, எம்எல்ஏ இளையராஜா அளித்த இந்த புகாரின் பேரில் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியின் பெயரும் அடிபடுகிறது. செந்தில் பாலாஜியின் பெயரை புகாரில் இளையராஜா கொடுத்தாரா அல்லது விசாரணையில் தெரிய வந்ததா? இல்ல, இளையராஜாவினுடைய புகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திருநாவுக்கரசர் பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டியதாக தான் புகார் என்பது அடிப்படையில் என்று
புகார் பெறப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட விசாரணையில குறிப்பாக நரேஷ் என்பவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் என்று விசாரணையில கண்டறிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் போதுதான் கைது செய்யப்பட்ட நபர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோரை சென்னையில இவர்கள் சந்தித்து பேசியதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னணியில அவர்கள் இருந்ததாக விசாரணையில் தெரிந்ததாக தான் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழக வெற்றிக் கழகம் தலைமையை பொறுத்த வரைக்கும் 25 நாட்களுக்கு முன்னரே இதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தாவேகாவில் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை, அதே போன்று மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை, அதே போன்று கட்சியில இறுதி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களான நபர்களை அணுக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரைக்கும் ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடந்தது. தாவேகா தலைமை உறுதி செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு நபர் தற்போது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரிடம் தொலைபேசி பேசியதை ரெக்கார்ட் செய்து அவர் தனக்கு மிரட்டல் வந்ததாக கூறி புகார் மனு கொடுத்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. பூங்கொழி, நீங்கள் சொன்னது போல தற்பொழுது இளையராஜா புகார் அளித்திருக்கிறார். 15 பேரிடம் வரை குதிரை பேரம் நடைபெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. வேறு யாராவது இதுவரை சொல்வதற்கு முன் வந்திருக்கிறார்களா? இல்ல, தாவேகா தலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர், அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில தெரிவிச்சிருக்காங்க. ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தலைமையினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில புகார் அளித்திருக்கிறார். அடுத்து தாவேகா தலைமை முடிவு செய்து சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கும் பட்சத்துல அவர்களும் புகார் அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கட்சியினுடைய தரப்பிலிருந்து அடுத்த சில நாட்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தருமபுரி, அதே போன்று வேலூர் மாவட்டங்களை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஊத்தங்கரையில இளையராஜா இருக்கிறார். அதே போன்று தருமபுரி, வேலூர் மாவட்டம், ஆற்காடு, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்த 4 சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது என 7 சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தாவேகா தலைமை உறுதி செய்திருக்கிறது. அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் யார் பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்பது குறித்தான விவரங்கள் கேட்டிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. பொங்கொழி, சந்தானகுமார் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அறிவுறுத்தலின் பெயரிலேயே இந்த பேரம் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.